கொப்புகள் வரைக்குள்ள நிறைய கொப்புகள் வந்து காத்தோட்டமா உள்ள மாதிரி வர்ற மாதிரி நாங்கள் பார்த்து வெட்ட வேணும். ஒரு வருஷத்துல நாங்கள் கட்டையா வெட்டினா நல்ல மண்டு ஒருமிக்க கட்டையா வெட்டுறையில இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த கொப்பு இங்க போகுது, இது இந்த கொப்பு இங்க வருது, குறுக்க மறுக்க போயினா என்ன செய்யும்? அப்படி வளர்ற கொப்பை வெட்ட கொண்டு அப்படியே வளர்ந்து கொண்டு போகும். அப்ப அதையும் நாங்கள் அப்படியான கொப்பை பார்த்து வெட்டினோம்னு சொன்னா எவ்வளவு தூரம் நாங்கள் கட்டியா வச்சிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அதுன்ற வளர்ச்சி வர்றது, அந்த நிறைய கெட்டுகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு நாங்கள் இப்படி மட்டமா வெட்டக்கூடாது. ஏன் மட்டமா வெட்டக்கூடாதுன்னா மட்டம் இதோட பக்கத்துல இருக்கிற சின்ன கொப்பு வந்து நெருக்கமா இருக்கிறபடினால அதை வெட்டி விடுறோம். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில நாங்கள் பழமரங்கள் எப்படி வெட்டுறது என்றதை பார்க்க போறோம். அதோடு அந்த பழமரங்கள் வெட்டேக்கில் எப்படி எந்தெந்த முறையில் வெட்ட வேணும், மற்றது வெட்டேக்கில் வெட்டி எடுக்கேக்கில் அப்படியே சிதும்பி இருக்கப்படாது, அதுக்கு வெட்டுற கத்தி நல்ல கூராக இருக்க வேணும். மற்றது அதை வெட்டேக்கில் அதை 2-3 பிளவாக வெட்டாமல் ஒரே வெட்டில் ஸ்ரேக்காக வெட்ட வேணும். மற்றது அதில் எப்படி நாங்கள் அதை வெட்டி என்னென்ன விஷயங்களை நாங்கள் இந்த மரத்தில் கவனிக்கணும்ன்றதை பார்க்க போகிறோம். மற்றது அதோடு நாங்கள் இந்த பல மரங்கள்லேயே ஆப்பிள் மரத்தில் மட்டும்தான் சாயில் அண்ட் ஆப்பிள் பவும்னு சொல்லி இருக்குது. அதாவது கட்டியாக வச்சிருக்கக்கூடிய மரமாக அதுக்கு அந்த இனம் இருக்குது. மற்ற பல மரங்களில் அதை நாங்கள் கட்டியாக நாங்களாக வெட்டி வச்சிருக்கலாமே ஒழிய இந்த மரத்தில் தான் இப்படி இடம் இல்லாதவக்குரிய இதாக இது இருக்குது. இதை நீங்கள் எப்படி வெட்டுறது கொள்றதுன்றதை என்னோட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. அந்த மரத்தை எவ்வளவு தூரம் கட்டியாக நாங்கள் வெட்ட வேணுமோ அந்த அளவில் பெரும் வெட்டு இதுகள் எல்லாம் இந்த 1ஆம் மாதத்துல இருந்து 3ஆம் மாதத்துக்கு இடையில செய்திடணும். அது வெட்டேக்கில் நாங்கள் ஃப்ரீஸாக இருக்கப்படாது, அதாவது ஐஸ் படிஞ்சு மைனஸ் வெதருக்கு போயிருக்கக்கூடாது. ஏன் அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் இதை வெட்டக்கூடாதுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் நாங்கள் வெட்டினோம் என்று சொன்னால் அந்த ஐஸ் பிடிஞ்சு மைனஸில் இருக்கிறதால வெட்டின உடனே அந்த வெட்டின பகுதி பழுதாகி அது கொஞ்சம் கூடுதலாக பழுதடைகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதனாலே எப்போ நீங்கள் ஒரு 4 கிராட்டுக்கு கூடுதலவோ 5-6-7 கிராட் கேக்கில் நீங்கள் வெட்டினீங்கன்னு சொன்னால் நல்லமா இருக்கும், அதை பழுதாக்காது. அப்போ நாங்கள் இப்போ 3ஆம் மாதம் நீங்கள் இப்போ அந்த அதுக்கேற்ற வெதர் மைனஸ் இல்லாமல் இருக்கேக்கில்ல, சாடியா சூரியன் படையக்கில்ல, அந்த டைமுகளை பார்த்து நீங்கள் மரத்தை வெட்டலாம். கூடுதலாக எந்த மரம் என்று சொன்னாலுமே இந்த காலகட்டத்துக்குள்ள தான் வெட்ட வேணும். மற்றது 7ஆம் மாதம் 8ஆம் மாதத்துல ஒரு சிலருக்கு அதுலேயும் கருத்திற்கு வெட்டுறது. அது எப்படி என்று சொன்னால் கட்டி ஒரு கொஞ்சம் தான் வெட்டுறது. ஏனென்று சொன்னால் இருக்கிற காயல் பெருக்கிறதுக்கும் அந்த காயலுக்கு காத்தோட்டம் வெளிச்சம் பிடிக்கிறதுக்குமாக அதை கொய்து வெட்டுற வெட்டுகள் தான் 7ஆம் மாதம் 8ஆம் மாதம். அதுதான் அப்போ வெட்டிவினோம். ஒழுங்கா மரங்கள் வெட்டி அதை நேர் சீராக்குறேன்னு சொல்லி சொன்னா இந்த 3ஆம் மாதத்துக்குள்ள 1ஆம் மாதத்துல இருந்து 3ஆம் மாதத்துக்குள்ள வெட்டிடணும். அதை நாங்கள் வெட்டிட்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த பல மரங்கள்ல ஒரு பிரச்சனை, பூச்சி அதாவது பூத்தி 2 வரைக்குள்ள நிலத்தில இருந்து பூச்சிகள் ஏறியோ எறும்புகள் ஏறியோ அந்த பூச்சிக்குள்ள அந்த பூவுக்குள்ள போறதால பிறகு வர்ற காய்க்குள்ள பிறகு பூச்சி புழுக்கள் வந்து அந்த காய் முழுமையாக நல்ல முத்தி வந்து அந்த பலனை தர்ற கிடையிலே அந்த காயல் ஓரளவு பிஞ்சு தன்மையில கீழே விழுந்துடும், பழுதாகி. அப்ப அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க வெட்டி எல்லாம் மரத்தை ஃபுல்லா கிளீன் பண்ணி போட்டு கீழே இருந்து மற்றது கீழையும் கொப்புகளை விடக்கூடாது. ஏனென்று சொன்னா பூச்சிகள் இதுகள் எல்லாம் ஏறுறதுக்கு வசதியா இருக்கும். அப்ப கீழே கொஞ்சம் விட்டு மேலே வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கொப்புகளை நாங்கள் கூட விடணும். கீழ் மண்ணு கிட்ட இருக்கிற நிலத்தோட கிட்ட இருக்கிற கொப்புகளை வெட்டணும். அதோட அந்த நிலத்தில இருந்து ஓரளவு தூரத்துல நாங்கள் ஒரு டேப் கொண்டு ஒட்டுவோம். அதையும் இன்றைக்கு நான் காட்ட போறேன். அந்த மரம் வெட்டேக்கிலேயே கிளீன் பண்ணி போட்டு அதை நாங்க ஒட்டி விட்டா நிலத்தில இருந்து அதுகள் வந்து ஏறி மேலே பூக்கள் வரும்போது அதை தாக்காம இருக்கிறதுக்காக அந்த விலையும் பார்க்கிறோம். அதோட ஒரு சிலர் என்ன செய்வார்கள், பெயிண்டும் அடிப்பார்கள். வெள்ளை பெயிண்ட் இருக்குது, அது கண்டு அது நீங்கள் இந்த நாட்டில எங்க இருந்தாலுமே அது பூக்கண்டு கடைகள் சம்பந்தப்பட்டு அந்த கடையில போய் கேட்டால் அது கண்டு புரிம்பா பெயிண்ட் இருக்குது, அதுக்காக வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட்
பெயிண்டோ அது இதுகளோ பாவிக்க கூடாது. மரத்தை பாதிக்காம, அதாவது மரத்துல வர்ற காய்களுக்கு நஞ்சுகள் இல்லாம அதுக்கண்டு தயாரிக்கப்பட்ட பெயிண்ட் இருக்குது. அது ஏன் அடிக்கணும் முக்கியமானு கூட உங்களுக்கு கேள்வி இருக்கும். அதுவும் முக்கியம்தான். ஆனா ஆக முக்கியம் என்று சொன்னா அந்த டேப் போட்டுறது, பூச்சிகள் புழுக்கள் ஏறாமல். அதே நேரத்துல அது ஒட்டாதவை பெயிண்ட் அடிப்பார்கள், அது ஒட்டாதவை பெயிண்ட் அடிப்பார்கள். என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பெயிண்ட் அடிக்கிறதால ஒரு வெளிச்சத்தன்மையும் வரும் என்று சொல்லி அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மற்றது விண்டர் குளிர் இதுகள்ல இருந்து அதை பாதுகாக்கிறதுக்கு, மற்றது விண்டர் நேரத்துல வெளிச்சத்தை கண்டோடனே அது வளர்ச்சியை கொண்டு வரும். அப்புறம் மைனஸுக்கு வந்தோடனே அப்படியே ஸ்ட்ரோக் ஆகி அந்த பிரச்சனைகள் வரையில மரத்தின் வளர்ச்சிக்கு தடையா இருக்கும். வெடிப்புகள் வரும். கன ஐஸ் பிடிச்சிருக்கேக்குல மைனஸ் வெதரைக்குல அதுல இருந்து தாக்குறதுக்கும் அதை அடிக்கணும். மற்றது ஒரு சிலர் சொல்லினோம் அது வெள்ளைய பெயிண்ட் அடிக்கல அது நல்ல வெளிச்சத்தை கொடுக்குது, வெப்பத்தை கொடுக்குது, அதனால காய்க்கிற அளவு கூடன்னு கூட சொல்லினோம். பல காரணங்கள் சொல்லினோம். ஒவ்வொருத்தருக்கும் இது சரியான காரணம்ன்றதை நாங்கள் ஆராய்வோம். இப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த மரங்களை வெட்டி எப்படி இந்த டேப் போட்டுறதுன்ற பார்க்க போறோம். இந்த மரங்களை வெட்டேக்குல 4 விதமா வெட்டலாம். ஒன்று கூடின கொப்புகள் வர்றத அதை கட்டையா வெட்டுறது. மற்றது குறுக்க மறுக்க போற கொப்புகள் எல்லாம் இருக்குது. ஒன்றுக்குள்ளே குறுக்க மறுக்க போச்சுதுன்னு சொல்லி சொன்னா வளர்ச்சியை குறைக்கும். இப்ப நெருக்கமா இருக்கும். இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த கொப்பு இங்க போகுது, இது இந்த கொப்பு இங்க வருது. குறுக்க மறுக்க போயினா என்ன செய்யும்? ஒன்று வளர்ச்சியை தடுக்கும். காயல் பிஞ்சுகள் வந்தா நெருக்கப்பட்டு போதிய இடவசதி, வெளிச்சம், காத்தோட்டம் கிடைக்காது. அப்ப அதனால அந்த கொப்புகளையும் நாங்கள் வெட்ட போறோம். மற்றது நாங்கள் இன்னொன்று கவனிக்க வேணும். அந்த ஒரே கொப்பு, இப்ப இந்த கொப்பை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே கொப்பு நேர இதுல நாங்க வரைக்க வெட்டி இருக்கிறோம். அந்த 2 கொப்பு வரைக்கல கிசு கிசு கிசுன்ட்டு சின்னலா கெதியா வளரும். அப்ப அப்படி வளர்ற கொப்பை வெட்ட கொண்டு அப்படியே வளர்ந்து கொண்டு போகும். அப்ப அதையும் நாங்கள் அப்படியான கொப்பை பார்த்து வெட்டினோம்னு சொன்னா பறந்து கொப்புகள் வரைக்குள்ள நிறைய கொப்புகள் வந்து காத்தோட்டமா உள்ள மாதிரி வர்ற மாதிரி நாங்கள் பார்த்து வெட்ட வேணும். மற்றது நாங்கள் இது ஆக உயரமா வச்சிருக்காம ஓரளவு கட்டியா நாங்கள் வச்சிருப்போம் என்று சொல்லி சொன்னால் நல்லது. எவ்வளவு தூரம் நாங்கள் கட்டியா வச்சிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அது இந்த வளர்ச்சி வர்றது, அந்த நிறைய கெட்டுகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு நல்ல பூக்கள் புதுக்க பூத்து அதுகள் எல்லாம் கூடுதலாக வரும், நல்ல வளர்ச்சியையும் தரும். அதுக்காக நாங்கள் ஒரே வருஷத்துல நாங்கள் கட்டையா வெட்டினா நல்லமண்டு ஒருமிக்க கட்டையா வெட்டுறையில பல வருடங்களாக ஒவ்வொரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி 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 கொண்ட்ரோலா அதை கட்டையா வச்சிருக்கிறது. மற்றது வெட்டைகள்ல மரத்துல 2 விதமான பூ வரும். ஒன்று இலைக்குரியது, ஒன்று பூவுக்குரியது காய் வர்றதுக்கு. அப்ப எது என்று சொல்லி நாங்க தெரிஞ்சு அதை கவனிச்சு விலத்தி வெட்ட வேணும். கூடுதலாக இந்த மரத்தோடையே பெரிய பூவா வர்றதுதான் அந்த காய் வர்ற பூவா இருக்கும். மற்றது இந்த கொப்புகள்ல நுனியலா வர்ற குருத்துகள் அது இலை வந்து அது கொப்புக்குரிய இதா இருக்கும். அப்ப அதை நீங்கள் பார்த்து வெட்ட வேணும். இடையெல்லாம் கொப்புகள்ல இடக்கிட வர்ற பெரிய பூன்னு சொன்னா அதை காய்க்குரியதோ அதுகளை பார்த்து வெட்டி போடக்கூடாது. இந்த ஆப்பிள் மரத்திலையும் 2 இனம் இருக்குது. பல மரங்கள், அதாவது பல இனங்கள் இருக்குது. அந்த வளர்த்தியல்ல அதாவது எப்படி வச்சிருக்கணும், கட்டையா வச்சிருக்கிறதா நெல்லா வளர்ற மரமான்றது இடம் உள்ளவே பெரிய மரமா வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மரத்தை வாங்கி வைப்பினோம். இடம் வீட்டு தோட்டமா சின்ன இடம் உள்ளவ சோயிலன் ஆப்பிள் பவும் என்று சொல்லுது. அதாவது கட்டையா வச்சிருக்கக்கூடிய மாதிரி அந்த மரம் அதுதான் நாங்களும் வச்சிருக்கிறோம். அதைத்தான் இப்ப நான் காட்ட போறேன். அந்த மரத்தை எப்படி வெட்ட போறோம் ஏது என்றதை பார்க்க போறோம். நாங்க போன முறை வெட்டைக்குள்ள இந்த கொப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்ல நேராயே இப்படி வந்தது. அப்ப நாங்கள் நேராயே விட்டிருந்தால் அது நேரவே போய்கொண்டிருந்திருக்கும். அப்ப நாங்கள் அதை இதுல இருந்து வந்த கொப்பை இவடத்தோட வெட்டினாங்க. இவடத்தோட வெட்டினோன்னா 2 கொப்பா வந்திருக்கு. இப்ப 2 கொப்பு வந்ததை விட இங்கேயும் கட்டுகள் வருது. அப்ப நாங்கள் இதை என்ன செய்வோம், இதை இப்படியே விட்டா தனியா எடுத்து கொண்டே மூச்சா கிசுகிசண்டு வளர்ந்து கொண்டு போகும். அதுல நாங்கள் இந்த கோப்புல காவாசியோட
இப்படி வெட்ட போறோம். வெட்டைக்குள்ள என்ன விஷயம் கவனிக்கணும் என்று சொன்னால், நாங்கள் இப்படி மட்டமா வெட்டக்கூடாது. ஏன் மட்டமா வெட்டக்கூடாதுண்டா, மட்டமா வெட்டினா குளிர்கடிதுகளோ அப்படியே தங்கி இதண்ட அந்த கொப்பு பழுதாகி போடும். அப்ப அதுக்காக நாங்கள் எப்பவும் தண்ணி நிக்காம குளிர்கள் ஐஸுகள் படிஞ்சிருக்காம இருக்கிறதுக்காக இப்படி ஸ்ரேக்கா வெட்ட வேணும். சாய்வா வெட்டுறோம். அப்படி வெட்டின மட்டும் சொன்னா ஸ்ரேக்கா வெட்டக்குள்ளே அதுல படிக்கிறது அதுல தேங்கி நிக்காது, வளைஞ்சு போயிடும். அதே மாதிரி மெட்டதையும் வெட்டுறோம். மற்றது அதை வெட்டிக்குள்ள ஒரு குடை மாதிரி ஒரு சேப்பா அந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து வெட்டலாம். இப்ப நாங்கள் அந்த முதல்ல நேர போற கொப்புகளைத்தான் ஒரு சேப்புக்கு பிரமிட், அதாவது நாங்க வெட்டைக்குள்ள பிரமிட் வடிவமா இருக்கிற மாதிரி வெட்டினா அந்த காத்தோட்டம் உள்ளதாகவும் மற்ற கொப்புகள் எல்லாம் இடவசதிய இருக்கிற மாதிரியும் அமையும். அப்ப நாங்கள் சில வேளையில என்னன்னு சொல்றது, அது அந்த இதுக்கு சேப்புக்கு வராது, ஆனா அதுக்கு முயற்சி செய்கிறோம். இப்ப நாங்கள் இதை வெட்டிட்டோம். அதே மாதிரி அப்படி நேர போற கொப்புகளை முதல்ல நாங்க வெட்டுறோம். இதுல நாங்கள் போன முறை இதுல வெட்டி இருக்கிறோம். இதுல வெட்டினோடனே இந்த 2 கொப்பும் வந்திருக்குது. இப்ப இதுல நாங்கள் அந்த முக்காவாசிய அப்படியே வெட்டுறோம். அதே மாதிரி இதுலயுமே வெட்டி விடுறோம். அப்பதான் இன்னும் கொப்பு வச்சு நல்ல மூச்சா வருவார். அது இப்ப இதுவுமே இதுல வெட்டினபடினால இந்த கொப்பு பக்கத்துல வளர்ந்து நேர போகுது. அதனால இதையுமே ஒரு வெட்டு இதுல வச்சிருக்குது வெட்டின போல, அதையும் நாங்கள் வெட்டி விடுறோம். அதே மாதிரி இதுல வெட்டி இருக்கிறோம். போன வருஷம் வெட்டினோன்னு எப்பவும் பாருங்க 2 கட்டு வரும். இப்ப நாங்கள் இதை நாங்க பிறகு வெட்டினோம்னு சொன்னால் இதுல இப்படியே பறந்து எல்லா பக்கமும் கொப்பு வரும். நாங்க வெட்டைக்குள்ள போன வருஷம் இங்க, அதுக்கு முதல் வருஷம் இதுல வெட்டி இருக்கிறோம். இதுல வெட்டினோடனே இந்த கொப்பை வர விட்டுட்டு உள்ளுக்க நெருக்க போகாம பறந்து வர விட்டுட்டு போன முறை இஞ்ச வெட்டினோம். இஞ்ச வெட்டினோடனே அங்க வந்துட்டுது. அப்ப நாங்கள் முக்காவாசி வெட்டுறோம். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வெட்டின கொப்பு இதுல இருக்க இப்படி கொப்பு வருது. நாங்கள் இதை நேர போகுதுன்னு வெட்டி விட்டோம். அதை விட கீழே வெட்டின இந்த கொப்புக்குள்ளால இப்படியே வந்து குரோஸ் பண்ணுது. அப்ப இப்படி குரோஸ் பண்ணிக்கல இதுக்குள்ள நெருக்கடி வந்துடும். அப்ப நாங்கள் இது என்ன செய்யறோம், இந்த கொப்பை வெட்டி விடுறோம். இதை வெட்டி விட்டால் இவருக்கு காத்தோட்டம் இடவெளி எல்லாம் போதுமானது. இதுக்கு பிறகு இதுல வெட்டினது இங்க கீழே கெட்டுகள் வரும். இப்ப நாங்கள் உள்ளுக்குள்ள குறுக்க மறுக்க போற கொப்புகளையும் வெட்ட வேணும். மற்றது உள்ளுக்க காத்தோட்டம் இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வரைக்குள்ள இதுல பக்கத்துல வர்ற கொப்புகளை வெட்டினாத்தான் இது இந்த கொப்புக்கு காத்தோட்டம் வெளிச்சம் இடவெளி எல்லாம் போதுமானது. அதே மாதிரி இதுல 2 கொப்பை பாக்குறீங்க. இது இந்த கொப்பு வந்து நாங்கள் வெட்டி இருக்கிறோம். இப்ப இந்த கொப்பு என்ன செய்ய போகுது, இப்படி சடாய்க்க போகுது. இதோட பக்கத்துல இருக்கிற சின்ன கொப்பு வந்து நெருக்கமா இருக்கிறபடினால அதை வெட்டி விடுறோம். அப்பதான் இந்த கொப்புல இருந்து வர்ற கட்டுகள் கிளிகளுக்கு போதுமான இடவசதியா இருக்கும். அப்ப அந்த நெருக்கடியா இருக்கிறத மற்றது வெளியில போற கொப்புகளை நீங்க விடலாம். இந்த வெளிக்கு உள்ளுக்குள்ள போற கொப்புகளைத்தான் இடைவெளி இருக்கத்தக்கனா பார்த்து காத்தோட்டம் சூரிய வெளிச்சம் படணும், அதுக்கேற்ற மாதிரி விடணும். மற்றது வெளிப்பக்கம் போறத நீங்கள் அதை பார்த்து விடலாம். கட்டாயம் அதை பார்த்து வெட்டோணுமண்டு இல்லாம அது வெளியில போயக்குள்ள இடவசதி சூரிய வெளிச்சம் எல்லாம் கிடைக்கும். இப்ப நான் எப்படியான கொப்புகளை பார்த்து வெட்ட வேணும். குறுக்க மறுக்க போற கொப்பு, ஒரு மிக்க நெருக்கமா பக்கத்துல போற கொப்புகள், மற்றது ஒரே மூச்சா ஒரே நேரா ஸ்பீட்டா வளர்ற கொப்பு, அதுகளை வெட்ட வேணும். அதை விட இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இப்ப போன வருஷம் இதுகள் வந்த கட்டுகள் ஏதாவது பற்று இருந்தா உக்கி போயிருந்தா அதுகளை கூட பார்த்து வெட்ட வேணும். இதுல பெரிய அளவுல காண இல்லை. ஏனென்றா இந்த வீட்டோட சேர்ந்து அருகாமையா நிக்கிறபடியினாலே அந்த கடும் குளிர்பட்டு தாக்கி கொப்புகள் பட்டதா இல்லை. மற்றது அந்த பிழையான நேரங்கள்ல குளிர் மைனஸ் இருக்கேக்குள்ள வெட்டினா தான் கூடுதலா அந்த கொப்புகள் பட்டு இதண்டு வர்றது. அப்ப இதுல இல்லாதபடியா நான் வெட்டு இல்லை, அப்படியான பட்டு இல்லை. நீங்கள் உங்களோட மரங்கள்ல பாக்கல எங்கேயாவது பட்ட கொப்புகள் என்று சொன்னா அதை நெல்ல நீட்டா விளத்தி வடிவா வெட்டி விடணும். அதோட இதுல நாங்க பார்த்து கொண்டு வந்தோம்னு சொன்னா இந்த கொப்பை நீங்க பாக்குறீங்க. இது இந்த நாங்கள் ஒட்டின டேப்புக்கு கீழே இருந்து வர
வர்றபடியினால பூச்சிகள் இந்த மரத்தில் ஏறி வந்து இந்த மரத்துக்கு தாவறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுகள் இலைகள் வரைக்க இதுக்கு தாவும். அதனால நாங்கள் இந்த பெரிய பெரிய கொப்பை அடியோடு அப்படியே வெட்டி விட போறோம். ஓரளவுக்கு நாங்கள் எங்கட உயரத்துல இடுப்பளவுக்கு விட்டு, இடுப்பளவுக்கு ஃப்ரீயா கொப்புகள் இல்லாம விட்டுட்டு அதுக்கு மேல கட்டுகள் வர விடுறோம். ஏன்னு சொன்னா இது சோயிலன் ஆப்பிள் பாவம் பண்றபடியினால ஒரு அளவோட வச்சு அதுக்குள்ளதான் வட்டமா வச்சிருக்க போறோம். அதனால இடுப்பளவில விட்டுருக்கிறோம். இடுப்பளவிலேயே பல கொப்புகளை நாலா பக்கமும் விட்டுட்டு நாங்கள் இந்த பெரிய கொப்பை வடிவா வெட்டி எடுக்க போறோம். அதோட இந்த பழைய போன வருஷம் ஒட்டின டேப்பில் எல்லாம் வந்து ஒட்டுப்பட்டு மண்ணும் இருக்கும், பூச்சிகள் வந்ததுகள் இருக்கும், அதுக்கு மேலே அவர் ஏற இயலாது. அதனாலே நாங்கள் நன்மையை கண்டிருக்கிறோம். என்னென்று சொன்னா போன வருஷம் கூடின காயல் எல்லாம் கீழே நிலத்துல விளை இல்லை. அதுக்கு முந்தி நாங்கள் இது ஒட்டுவோக்கு முதல் என்ன செய்யும், நிறைய காய் வந்தோன்னு ஓ இந்த முறை நல்ல காய் இந்த முறை நல்ல காய்ன்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஒரு அளவில் வந்தோன்னு பிஞ்சா எல்லாம் கொட்டிடும். அப்ப அது என்ன செய்வோம், அதையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி போட்டு நான் இந்த மாங்காய் குழம்புக்கு போடுற மாதிரி அந்த பிஞ்சு அதை மனம் கேளாம அதை அந்த கஷ்டமா இருந்தது, அதை எடுத்து அப்படி பாவிச்சு கொண்டேன். ஆனா இது பாவிச்சா போல எங்களுக்கு போன முறை அந்த சேட்டை இல்லை. அப்ப எல்லாம் கூடுதலா பலன் அளிச்சுது. மற்றது இன்னொரு விஷயம், இந்த ஆப்பிள் மரங்கள் பல மரங்கள் கூடுதலாக ஒன்றை விட்ட வருடத்துக்கு தான் நிறைய நல்ல காய் நல்ல விளைச்சலை தரும். அதையும் நீங்க விளங்கிக்கொள்ளணும். சில நேரம் ஒருத்தர் இப்ப நாங்களுமே ஆரம்பத்துல தெரியாது, போன முறை காய்ச்சி இந்த முறை காய்க்க இல்லை என்ன ஏது என்றெல்லாம் ஜோதிச்சோம். அதுக்கு அப்புறம்தான் இந்த நாட்டவர்களோட பழக்கம் இருக்கிறபடியினாலே அவர்களுமே ஆப்பிள் தோட்டமா வச்சிருக்கிறவையோட கதைச்ச போதுதான் அப்ப அவைகள் சொல்லிச்சுன்னா அது ஒவ்வொரு வருஷமுமே காய்க்காது, ஒன்றை விட்டு ஒரு வருஷத்துக்கு தான் நல்ல விளைச்சலை பலனை தரும் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனா மற்ற வருடமும் காய்க்கும் குறைவாக இருக்கும். இதை வெட்டின போல அந்த டேப் ஒட்டுறதொட்டி எல்லாம் இதண்டா போல அடியோட போடாம அடியை சுத்தி கொஞ்சம் விலத்தி இந்த சாணங்கள் போட்டு விடுறது, உரம் போட்டு விடுறது, மண்ணை கொஞ்சம் கிளறி உரங்கள் போட்டு நீங்க விட வேணும். அதோட இந்த ஆப்பிள் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் நல்லா காய்க்க வேணும் என்று சொல்லி சொன்னால் இந்த காஞ்சோண்டி இப்ப கிடைக்காது கேப்பீங்க, 3ஆம் மாதம் எங்க காஞ்சோண்டி கிடைக்குதுண்டு. அது அன்பர்கள் என்ன தொடர்ந்து செய்கிற அன்பர்கள் என்ன செய்வினோம், முதல் வருஷமே அந்த காஞ்சோண்டி வரைக்குள்ள எடுத்து வாளிகளுக்குள்ள சேர்த்துக்கிட்டு வச்சிருவினோம். அந்த காஞ்சோண்டிய தாட்டாலுமே நல்ல காய்களை தருமென்று சொல்லி போன காணொலிகளிலே நான் ஆப்பிள் மரம் சம்பந்தப்பட்டதோட சொல்லி இருந்தேன். பொதுவாக மரங்கள் பல மரங்கள் சம்பந்தப்பட்டதுகளுக்கு இந்த காஞ்சோண்டிய தாக்குறதால நல்ல பலன் கிடைக்குது. இந்த மற்றது சாணங்கள், அதுக்காக அதே நேரத்துல இன்னொரு அன்பர் சொல்லியிருந்தார், சாணம் குதிரை சாணம் நல்லன்னு சொல்லி ஒருமிக்க கொண்டு வந்து குமிச்சு விட்டு இருக்கிறார். அது மரம் பட்டுப்போம். என்னன்னு சொன்னா அளவுக்கு மிஞ்சி உரம் கூடைகள்ல சுட்டு போடும் சின்ன மரமா இருக்கேக்க. அப்ப அடியோட போடாம ஓரளவு தூரம் வட்டம் விட்டு நீங்க ஒரு கை அளவு வட்டம் விட்டு அதை சுத்தி கிண்டி போட்டு பசலையில போடுங்க. ஆக அடியோட போடக்கூடாது. இதுல நீங்க பாக்குறீங்க போன வருஷம் இந்த டேப் போட்டினா அது இத்தே போச்சுது, குளிர்கள் பட்டு இதண்டு எல்லாம் இத்து போட்டுது. இதெல்லாம் கலட்டி போட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி போட்டு இப்ப வெட்டுறதுகள் கொப்புகள் கட்டுகள் எல்லாமே வெட்டுறதுவல் முடிஞ்சது. இனி அடுத்த இதுக்கு இதற்கு ஃபுல்லா கலட்டி கிளீன் பண்ணிட்டு அதை ஒட்டுறதும் பெயிண்ட் அடிக்கிறதையும் நான் காட்டுவேன். இதுல நாங்கள் இந்த மரத்தை நாங்க பார்க்கல, இந்த இடியல்ல பாசி பிடிச்சு இந்த கொப்போல் வந்த இடங்கள் எல்லாம் இருக்குது. இவ்விடம் கொஞ்சம் நெருங்கி இதுல காத்து பிடிக்காத காரணத்தினாலதான் இதுகள் இப்படி பழுதடைஞ்சு வெடிப்புகள் வந்து இப்படி எல்லாம் இருக்குது. இதுக்குதான் நாங்கள் இந்த முறை கூட இந்த கொப்போலை பார்த்து வெட்டுறோம். அதோட இதை ஃபுல்லா கிளீன் பண்ணி போட்டு நாங்க இந்த டேப் எல்லாம் ஒட்ட போறோம். இப்ப பெரிய காணியில கொஞ்சம் சின்ன வீட்டு தோட்டமா இருக்கிறீங்கள் என்று சொல்லி சொன்னால் இப்படியான சோயிலன் ஆப்பிள் பாவம் வாங்கி நீங்க நட்டு கட்டையாகவே நீங்க வச்சிருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இதோட முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.